ஸோ மணி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபங்க்ஷன் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் மணி பிரைமரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து மணி வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மெஷர் ஆஃப் வேல்யூ செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஓகேவா இதில் எப்படி எம்சிக்யூல கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன் ஸ்ரீச்சரன் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுன்னு கொடுப்பாங்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மெஷர் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி பேசிஸ் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டின்னு கொடுப்பாங்க உங்களோட செக்ஷன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மெஷர் ஆஃப் வேல்யூன்னு இருக்கணும் அவ்வளோதான் ஓகேவா செகண்டரி ஃபங்க்ஷன் இந்த 3 இது நோட் பண்ணிக்கோங்க கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன் 3 நோட் பண்ணிக்கோங்க பிரைமரி ஃபங்க்ஷன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன இப்போ நான் வந்து உங்ககிட்டேருந்து டிஷர்ட் வாங்கிக்கிறேன்னா நான் உங்களுக்கு பைசா பே பண்ணும் அதுக்கு மணி வருது கரெக்டா மணியை வந்து இன்னொன்று என்ன சொல்கிறோம் மேம் ₹500 பே பண்ணுங்க மேன்றோம் இன்னும் அதுக்கு நீ யூ கால் இட் அஸ் அ ப்ரைஸ் செகண்டரி ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா மணியை வந்து கமோடிட்டியை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடிக்கும் கரெக்டா பூ பழம் அதெல்லாம் தவிர சொல்றேன் இப்ப அரிசி ஸ்டோர் பண்ணிக்கலாமா ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ம். சொல்லுங்க ஸ்ரீச்சரன் ஏதோ சொல்ல வந்தீங்க ஓகே கரெக்ட் 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 கண்ணா டிஃபர்ட் பேமெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா நான் இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்றேன்ல இப்போ நான் வாங்கிட்டு ஃபியூச்சர் பேமெண்ட் பண்றது அதான் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ் ஒன் கேன் borrow certain amount of money now and repay it future புரியுதா இப்போ நான் ஒரு கமாடிட்டி வாங்கிக்கலாம் இல்ல பைசா கூட நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டில் இன்னொரு நாள் வந்து நான் ரீபே பண்ணிக்கலாம் மணி வந்து எப்போ வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் யாருக்கு வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கண்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 4 இருக்குக்கண்ணா லிக்விடிட்டின்றது திடீர்னு நான் மணியை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறது இல்லை கிரெடிட் கார்டு கையில் வச்சுக்கிறது இந்த மணி கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன இட்ஸ் மேக்ஸிமைஸ் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேங்கிங் ஸ்ரீச்சரன் உங்களுக்கு ஒரு டாஸ்க் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்கும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்கும் 12th படிச்சிருக்கீங்களா காமர்ஸ் ஞாபகம் இருக்கா அதே ரிப்பீட் தான் இங்க நம்ம அதுல இது படிச்சிடலாம் சாரி பண்ணி இன்டர்னல்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்க ஸ்ரீச்சி எவ்வளவு வாங்கியிருக்கீங்க சூப்பர் வெரி குட் ஃபினான்ஷியல் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கீங்களா ம் சாரி சார் ம் ம்
சூப்பர். வெரி குட். ம். 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 கரெக்ட். டிவிடெண்ட். கரெக்ட். சூப்பர். வெரி குட். ம். வெரி குட் ஸ்ரீசரண். சூப்பரா சொல்றீங்க. கம் ஆன். ம். குட். அப்புறம். வெரி நைஸ். வெரி நைஸ். சூப்பர், 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 சூப்பர். சூப்பர். ம். வெரி நைஸ். வாவ்! சூப்பர் ஸ்ரீசரண். சூப்பர். வெரி குட். ஆ. அடுத்தது. காமர்ஸ்ல எவ்வளோ வாங்கினீங்க? எக்கனாமிக்ஸ்ல எவ்வளோ வாங்கினீங்க? ஏன் ஸ்ரீசரண்? நீங்க 90 வாங்குற ஆளு. ஸ்பீடு. ஃபாஸ்டா எழுத முடியல. ஓகே. ஓகே, ஓகே. நீங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு ஃபவுண்டேஷன் முடிச்சு, இன்டர் முடிச்சு, ஃபைனல் முடிக்கணும். ஓகே? ஒரு லைஃப்ல வந்து ஒரு வெறித்தனமா படிச்சு, என்னாலயும் முடியும் சாதிச்சு காமிக்கணும். ஓகேவா? ம். சூப்பர். அமேசான். ஆ, ஆ. ம். வெரி குட். வெரி குட். ம்.
சூப்பர், சூப்பர், சூப்பர். வெரி குட். வெரி குட். சூப்பர் ஸ்ரீசரண். அண்டர்ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லித் தரவா? அண்டர்ரைட்டிங் செக்யூரிட்டிஸ்னா என்ன தெரியுமா? ஆ, இப்ப வந்து ஆ, ஒரு கம்பெனிக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் ஷேர்ஸ் தேவைப்படுறது ஸ்ரீசரண். ஓகே. கம்பெனியால சாரி 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுறது. சரியா? கம்பெனி வந்து ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ தான் வந்து ஷேர்ஸ் வந்து செல் பண்றாங்க முடியறது. இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணி நீங்க கொஞ்சம் என்னோட பேங்க் ஷேர்ஸை வந்து செல் பண்ணி தாங்க, அமௌண்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் கிட்ட கொஞ்சம் கேட்பாங்க. பேங்க் என்ன சொல்லுவாங்க, பேங்க்குக்கு பப்ளிக்கு வந்து பேங்க் மேல நிறைய நம்பிக்கை இருக்கிறதுனால பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, சரி பேங்க் சொல்றதுனால கம்பெனி வந்து பேங்க்குக்கு சொல்லும் வித்துத்தான்ட்டு, பேங்க் பப்ளிக் கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஓட, வந்து ஷேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு பப்ளிக் சொல்லும்போது, இப்போ ஐஓபி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் நம்பிக்கையான பேங்க் இல்ல, அவங்க பப்ளிக் கிட்ட வந்து இந்த மாதிரி ஷேர்ஸ் வித்து வாங்கிக்கோங்கன்னா நம்புவாங்க கரெக்டா, பிகாஸ் தே ஆல் கம் அண்டர் த ரூஃப் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனால பேங்க் என்ன பண்ணும்னா இன்டர்மீடியா இருந்து கம்பெனியோட ஷேரை கம்பெனிக்கு வித்து தரும், பப்ளிக்கை வாங்க வைக்கும் அப்படின்றதா அண்டர் ரைட்டிங். புரியுதா? சூப்பர், வெரி குட் கண்ணா. எலக்ட்ரானிக் பேங்க் சொல்லுங்க. ஆ, சூப்பர், வெரி குட். மணி சப்ளை. ஓகே, மணி சப்ளைனா என்னன்னு சொல்றேன் ஸ்ரீசரண். ஒரு பேங்க் வந்து 5 லட்சம் ஒரு ஆளுக்கு கொடுக்கறது. ஓகேவா? அந்த ஆள் பேர்ல ஒரு டிமாண்ட் டெபாசிட் கிரியேட் பண்றது. பேங்க் என்ன பண்ணும், ஒரு 5 லேக்குக்கான கிரெடிட் என்ட்ரி வந்து என்ட்ரி பண்ணும். இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா இங்க மணிஸ், அதாவது பேங்க் வந்து இட் லென்ஸ் 5 lakhs டு ஒன் இண்டிவிஜுவல், டிமாண்ட் டெபாசிட்டும் இது பண்ணும்போது அடிஷ்னலா இந்த இந்த ஆளுக்கு வந்து பைசா தேவைன்னு அந்த ஆள் வந்திருக்காரு, இவரும் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காரு. இப்போ எங்கேயாவது இப்போ கூகுள் பேயோட டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கிறது, எங்கேயுமே கையில பைசா இல்லாம பேங்க் டு பேங்க் தானே நடக்குது, கரெக்டா? இல்ல அந்த பேங்க் டு பர்சன். அப்போ பிரிண்டிங் அடிஷனல் மணி தேவையில்லை. ஸோ கமர்ஷியல் பேங்க் என்ன பண்றதுன்னா ஹெல்ப் பண்றது, அடிஷனல் மணி பிரிண்ட் பண்ணாம அக்கௌண்ட் டு அக்கௌண்ட்டே டிரான்சாக்ஷன் பண்றதுனால அந்த மணி ரியல் மணின்ற ஒரு ஃபீச்சர் முன்னாடி வராம அடி அதாவது என்ன சொல்றது, இந்த பேங்க் நோட்ஸுக்கான பிரிண்டிங்கான நீட் இல்லைன்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா ஸ்ரீசரன்? சூப்பர். கிரெடிட் கிரியேஷன் தெரியுமா கண்ணா உங்களுக்கு? சூப்பர், சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தெரியுமா கண்ணா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? சொல்லுங்க, நான் பார்க்கறேன்.
வெரி குட் ஸ்ரீசரண், சூப்பர் கண்ணா. ஆசம். ராக்கிங். எக்ஸலண்ட். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. ரொம்ப நாளா ஆன்சர் பண்றீங்க. ஓகேவா, இதெல்லாம் முடிச்சிட்டோம். பிரின்சிபல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஸ்ரீசரண். என்னன்னா லிக்விடிட்டி, எப்ப வேணாலும் கேஷ் பரிமாற்றம் பண்றது. அவங்க அவங்களோட மெயின் ஃபோக்கஸே ப்ராஃபிட் தான். பேங்க் வந்து எப்பவுமே மினிமம் மினிமம் ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபினான்ஷியலி சவுண்டு எப்பவுமே மினிமம் ஒரு கேபிட்டல் அவங்க வச்சுப்பாங்க. ரிசர்வ் பேங்க் வந்து சொல்லுவாங்க எல்லா பேங்க்ஸ் கிட்ட, இந்த கேபிட்டல் நீங்க எப்பவுமே வச்சுக்கணும், அப்பதான் பேங்க் திவால் ஆகாம போயிடும்ன்றத செக் பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப பிரின்சிபல் ஆஃப் சால்வன்சி சேஃப்டினா என்ன அர்த்தம்னா, இந்த பேங்கோட மணியை டெபாசிட்டர் மணியா ட்ரீட் பண்ணணும். ஓகேவா கண்ணா? இப்போ டெபாசிட்டர் நம்மள நம்பி தானே கொடுத்துருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ப்ராப்பரா இருக்கணும். அதான் பிரின்சிபல் ஆஃப் சேஃப்டி. கலெக்ஷன் ஆஃப் சேவிங்ஸ்ன்றது வந்து, சி கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய மணி வாங்கிப்பாங்க, கரெக்டா? வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னா, நம்ம பப்ளிக் கிட்ட இருந்து மணி வாங்க வாங்க ரொட்டேஷன் பிசினஸ் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே, அந்த சேவிங்ஸ்க்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டா பண்ணணும், லோன்ஸ் கரெக்டா கொடுக்கணும். பிரின்சிபல் ஆஃப் லோன் ஓவரால் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஷுட் கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் தி எக்கானமி. ரெப்புடேஷன் ஃபார் த பேங்க் வந்து எப்பவுமே இன்ஷூர் பண்ணிக்கணும், கரெக்டா? பேங்க்குக்கோட மெயின் நோக்கம்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ராஃபிட் மேக்கிங். சீக்ரெட்ஸி மெயின்டைன் பண்ணும் ஸ்ரீச்சரன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனே இருக்காது. நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், ஐசிஐசியில் ஒர்க் பண்றவங்க, ஐசிஐசி பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க, ஹெச்எஸ்பிசி பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்களுக்குலாம் லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு. ஏன்னா சீக்ரஸி ஆஃப் கிளைண்ட் அக்கௌண்ட்ஸ். மாடர்னைசேஷன், இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படி என்னெல்லாம் மாடர்னைசேஷன் ஆயிருக்கு. கூகுள் பே வந்துருது, நெஃப்ட் வந்துருது, ஆர்டிஜிஎஸ் வந்துருது, ஐஎம்பிஎஸ் வந்துருது இல்ல. நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆன்லைன்லயே நடக்கிறது. அதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்து என்னன்னா, இந்த கமர்ஷியல் பேங்க் செக்மெண்ட்ஸ். என்னமா சொல்லுங்க கண்ணா. அப்படி இல்ல ஸ்ரீச்சரன், இப்போ வந்து வீட்ல இருந்து லாகின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபயர் வால்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ வீட்ல இருந்து லாகின் பண்றவங்களுக்கு அந்த ஃபயர் வால் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஃபயர் வால் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எடுக்கணும், இது ப்ராப்ளம் கிரியேட் ஆகணும்னா எங்கேருந்து வேணா கிரியேட் ஆகலாம். ஆனா ஜென்ரலா பேங்கிங்ல ரொம்ப கண்ணு குத்தி பம்பா பார்ப்பாங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் இந்த மாதிரியும் இருக்காங்கன்னு சொல்றேன் நான். லைக் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ பேங்கிங் வந்து ஐஎஃப்சிஐ அப்படின்னா என்னன்னு சொல்ல போறேன். இன்ட்ரு ஒரு நிமிஷம் இருங்களா, இதுவும் எங்கேயோ பச்சா மாதிரி இருக்கே. இது வந்திருக்கா ஸ்ரீச்சரன்? வந்திருக்கா ஸ்ரீச்சரன்? இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். என்னப்பா அது அப்படியே ரிப்பீட். சரி ஓகே, நான் ஹை லெவலா சொல்றேன், நீங்க எதுக்கும் இங்க அலைன் பண்ணிக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்ரீச்சரன் இது மட்டும் எழுதிக்கோங்க கண்ணா, நோட் மட்டும் சின்ன நோட் எடுத்துக்கோங்களேன்.
ஆ எழுதிக்கோங்கண்ணா. ஐஎஃப்சிஏ இதாவது பேங்க் நேமு, பேங்க்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இயர் அது மட்டும் போட்டுக்கோங்களேன். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இயர். சிவா இந்த வாட்டி, சாரி ஸ்ரீச்சரன், இந்த வாட்டி டிசம்பர் எப்போ எக்ஸாம் வருது தெரியுமா? டைம் டேபிள் போட்டான் ஸ்ரீச்சரன். டிசம்பர் ஐசிஎம்இ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் 15th டிசம்பர் கண்ணா. ஸ்ரீச்சரன் பேமெண்ட் பண்ணிடலாம், ஓப்பன் ஆயிடுச்சு இது. ஒரே நிமிஷம் ஸ்ரீ, எங்க போய் பேமெண்ட் சொல்லவா? ஐசிஎம் எக்ஸாமினேஷன் 1948, SFC 1953, ICICI 1955, SIDC 1960, UTI 1964, IDBI, SIDC எது வரைக்கும் எழுதிருக்கீங்க? செபி எழுதிட்டீங்களா? 1988 எழுதிட்டீங்களா? ஓகே ரைட். இப்போ அது பக்கத்து காலத்திலே எழுதிக்கோங்க. ஐசிஐசிஐ மீடியம் அண்ட் லாங் டேர்ம் கிரெடிட், அது மட்டும் எழுதிக்கோங்க. மீடியம் அண்ட் லாங் டேர்ம் கிரெடிட். ஓகேவா? ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அது மட்டும் எழுதிக்கோங்க. ஐசிஐசிஐ டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்டர் பிரைவேட் செக்டார்ஸ் ஒன்லி, அது எழுதிக்கோங்க கண்ணா. ஓகேவா? எஸ்ஐடிசி ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், எஸ்ஐடிசி ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, ப்ரொடக்டிவ் கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஐடிபிஐ, ஐடிபிஐ எழுதிட்டீங்களா கண்ணா? அபெக்ஸ் பேங்க் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட், அது மட்டும் எழுதிக்கோங்க. அபெக்ஸ் பேங்க் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட். எக்ஸிம் பேங்க் ஃபாரின் ட்ரேட், எக்ஸிம் பேங்க் ஃபாரின் ட்ரேட். நபார்ட் அபெக்ஸ் பாடி இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். இது வந்து
இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் ஐடிபிஐ. ஓகே. நபார்டு வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட். ஓகேவா? எல்ஐசி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி பாலிசி ஹோல்டர்ஸ். எல்ஐசி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ். ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுல என்ன எழுதணும்னா, ஆ, ம், இது நாலுமே எழுதிக்கோங்க ஸ்ரீசரண். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் செல்லிங் இன்சூரன்ஸ் சர்வீசஸ். செல்லிங் இன்சூரன்ஸ் சர்வீசஸ். செபி 1988. இது எழுதிட்டீங்களா? ரெகுலேட்டிங் பிசினஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இதை மட்டும் படிங்க ஸ்ரீசரண் போதும். ஆனா இயரும் இந்த பர்பஸும் கண்டிப்பா படிக்கணும். ஏதாவது ஒண்ணு கேட்பான். பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஓகேவா? பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்ட்டு? இன்சூரன்ஸ் கம்பெனி கண்ணா, அது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க பிரைவேட் இன்சூரன்ஸ்? ஆ, அதெல்லாம் யார் பண்றாங்க? அந்த பண்ற நேம் பேர் சொல்லுங்க. பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் கரெக்ட். அந்த கம்பெனி நேம் என்ன? இன்சூரன்ஸ் கம்பெனி நேம் என்ன? யாரு சொல்றீங்க? ஆக்கோவா? அவர் பேர் என்ன அந்த இன்சூரன்ஸ்? இல்ல எனக்கு தெரியும், அந்த இது தானே ஆட்ல வருமே. ஆக்கோ இதானே சொல்றீங்க? கரெக்ட். ஸ்டார் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டார் இன்சூரன்ஸ், ஆக்கோ இன்சூரன்ஸ், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப், இவங்கெல்லாம் பிரைவேட் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். புரியுதா? இந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி பக்கத்துல இந்த எக்ஸாம்பிள்ஸ் போட்டுக்கோங்க. ஆக்கோ நீங்க சொன்னதுல போட்டுக்கோங்க. ஸ்டார் இன்சூரன்ஸ், இதுல பஜாஜ் அலையன்ஸ். பஜாஜ் அலையன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே கண்ணா? பஜாஜ் அலையன்ஸ் கேள்விப்பட்டிருலையா? சரி எழுதிக்கோங்க. பஜாஜ் அலையன்ஸ், ஆக்கோ, ரெண்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? குட். ஸ்விஃப்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி தரேன். ஸ்விஃப்ட் எழுதிக்கோங்க. சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸ்விஃப்ட், சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். எழுதிட்டீங்களா? குட். ஸ்விஃப்ட்னா என்ன நினைக்கிறீங்க? சரி நானே சொல்றேன் கண்ணா. ஓகே, ஸ்விஃப்ட்ன்றது ஒரு மெசேஜிங் நெட்வொர்க். ஓகேவா? இந்த மணி டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இவங்க மூலமா தான் நடக்கும். ஸ்விஃப்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஒரு மெசேஜ் பேங்க்ல, ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு எடுத்துட்டு போறது தான் ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க. சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். புரியுதா? குளோபல் ஸ்டாண்டர்ட் மாதிரி. குளோபல்
global standard for transferring message from one bank to other bank. Standard transfer message from one bank to other bank. Next, BIS, Bank for International Settlements. BAS எழுதிக்கோங்க, Bank for International Settlements. இது என்னது? They are owned by central banks that fosters international monetary and financial operation and serves as a bank for central banks. International financial institution owned by central banks that fosters international monetary and ஒண்ணு இது கேட்பாங்க, ஸ்விஃப்ட் கேட்பாங்க, இல்ல பிஏஎஸ் வரும், ஏதாவது ஒண்ணு வரும். எழுதிட்டீங்களா? Fosters international monetary and financial cooperation and serves as a bank for central banks. ஸ்ரீச்சரன், இதோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன் ஸ்ரீச்சரன். ஓகே, முத்ரா பேங்க் இதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பேங்க் ரேட் பாலிசி, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ், ரிசர்வ் ரேஷியோலாம் ஞாபகம் இருக்கா? நான் சொல்றது சரி, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்க காமர்ஸ் புக்லயே இருக்கு இருந்தாலும் ஓகே, எக்கனாமிக்ஸ் புக்ல எதுலாம் பார்த்தோம்? மணி மார்க்கெட் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. வாட் இஸ் மணி மார்க்கெட்னு பார்த்துட்டு வாங்க. அடுத்து ஹோம்ஒர்க். ஓகே, வாட் இஸ் ஆர்கனைஸ்டு செக்டார், வாட் இஸ் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் எழுதிக்கோங்க. மணி மார்க்கெட்னா என்ன, ஆர்கனைஸ்டு செக்டார்னா என்ன, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னா என்ன? இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா ஸ்ரீச்சரன்? கமர்ஷியல் பில், ட்ரெஷரி பில்லாம் வந்திருக்குல்ல? இதெல்லாம் உங்களோட காமர்ஸ் புக்ல பார்த்துட்டு வரீங்க. காமர்ஸ் புக்கா எக்கனாமிக்ஸ் புக்கா? எதுல பார்த்தாலும் ஓகே கண்ணா, எழுதிக்கோங்க. கமர்ஷியல் பில், ட்ரெஷரி பில், காமர்ஷியல் பேப்பர் மூணுத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்க. வாட் இஸ் மணி மார்க்கெட், ஆர்கனைஸ்டு செக்டார் என்ன, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்ன,